சுட்டித்தனமும் சுறுசுறுப்பும் கொண்ட முதுகுல 3 கோடுகளோட சுற்றி திரிகிற அணில்கள். இந்த அணில்களோட வகைகளையும் அதோட ஆச்சரியமூட்டும் பண்புகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுக்க 200க்கும் அதிகமான அணில் வகைகள் இருக்கு. அதுல முக்கியமான 4ன்னு பாத்தீங்கன்னா ட்ரீ ஸ்குரில், கிரவுண்ட் ஸ்குரில், ஃப்ளையிங் ஸ்குரில், ஸ்ட்ரிப்டு பாம் ஸ்குரில்னு அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட இருப்பிடத்தில் வசிக்குது. அதில் 4ஆவதாக இருக்கிற ஸ்ட்ரிப்டு பாம் ஸ்குரில் தான் நம்ம அன்றாடம் பார்க்குற முதுகுல கோடுகளோட சுற்றி தெரிகிற அணில்கள். அணில்களோட நினைவு திறன் அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அணில்கள் அதோட உணவுகளை 1000க்கும் மேற்பட்ட இடத்துல மறைச்சு வச்சு அதன் ஞாபகமும் வச்சிருக்குமா. சில சமயங்களில் கால சூழ்நிலைகளால அந்த விதைகள் மரமா வளர்ந்து காடுகளோட வளர்ச்சிக்கும் முக்கிய பணியாற்றி வருது இந்த கூட்டம். சில அணில்கள் மரத்துக்கு மரம் தாவுறத பார்த்தா பறக்கிற மாதிரி இருக்குன்னு அதுக்கு பறக்கும் அணிலும் பேர் வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த அணில்களோட உணவு வகைகள்னு பார்த்தீங்கன்னா காய், பழம், விதைன்னு பக்கா வெஜிடேரியன் தானா. அப்படி இல்லை. அணில்களோட கண்கள் தனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட பாக்குற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க அணில்கள் சண்டை போடுறத பார்த்திருக்கீங்களா? இல்லையே. அதை பார்க்கும்போது கும்ஃபு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆண் அணில்கள் அதோட பகுதியை பாதுகாக்கவும் ஒரு பெண் அணிலோட இணை பெறுவதற்காகவும் சண்டை போடுது. அந்த பொண்ணு எனக்கு வேணும். சண்டைக்கு ரெடின்னு வார்னிங் கொடுக்குற மாதிரி அதோட வாழை அசைச்சு தான் சிக்னல் கொடுக்குமா. குளிர்காலம் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த சண்டைகள் அதிகமா நடக்குமா. ஏன்னா அணில்களோட இனப்பெருக்க காலம் பிப்ரவரியில இருந்து மே மந்த் தான். கர்ப்பகாலம் 44 நாட்கள். ஒரே சமயத்துல 4 குட்டிகள் வர போடுமா. அணில்கள் பிறக்கும் பொழுது பற்கள், முடிகள் இல்லாமலும் கண்கள் தெரியாத மாதிரி தான் பிறக்குமா. அணில்கள் வளரும் பொழுது அதோட முன்பற்களும் வாழ்நாள் முழுக்க வளர்ந்துட்டே தான் இருக்குமா. அதனால தான் கடினமான மரப்பட்டைகளையும் விதைகளையும் கொறிச்சு எப்பவும் சமநிலையா வச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஒருவேளை அப்படி பண்ணலைன்னா அதோட முன்பல் அதிகமாக வளர்ந்து வாயை திறக்க முடியாம சாப்பிட முடியாம இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அணில்கள் சண்டையிடும் போது அதோட முன்பற்களையும் கூர்மையான நகங்களையும் வச்சு தான் சண்டை போடுமா. சில சமயம் 30 அடி உயர மரத்துல இருந்து சண்டை போடும்போது கீழே விழுந்தா கூட அதுக்கு எந்த அடியும் படாதான். அணில்கள் 16 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது. அதோட 20 அடி தூரம் வரைக்கும் தாவுமா. மனுஷங்க நாம எப்படி குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறோமோ அதே மாதிரி அணில்களும் பண்ணுமா. தாய் அணில் தன்னோட இரையை தேட வெளியே போகும்போது மற்ற விலங்குகளால தாக்கப்பட்டு திரும்ப வரலன்ற சூழ்நிலையில அதோட இனத்துல இருக்க மற்ற பெரிய அணில்கள் அந்த குட்டிகளை தத்தெடுத்து வளர்க்கும் பண்புகளை கொண்டதான். கடந்த 30 வருடங்கள்ல அமெரிக்கால அதிகமான பவர் கட் ப்ராப்ளமுக்கு இந்த அணில்களும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. ஏன்னா அணில்களோட கடினமான பொருட்களை கடிக்கிற தன்மை பவர் கேபிள்ஸையும் விட்டு வைக்கல. தொடர்ந்து இப்படி கடிச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் அந்த கேபிள் கட் ஆகி சில பகுதியில் பவர் கட் பிரச்சனையும் ஏற்படுத்துது. இதில் ரொம்ப முக்கியமான பவர் கட்னு பார்த்தீங்கன்னா 1987 நியூயார்க்கில் நாஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்பட்ட பவர் கட்டு தான். யூஎஸ் பவர் கம்பெனிஸும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தொடர்ந்து புது முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த பவர் கட் பிரச்சனை பொருளாதார சிக்கல் மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஒரு நல்ல வளர்ந்த அணில் எப்போதும் கூட்டில் தனியாக தான் இருக்குமா. ஆனால் குளிர்காலத்தில் சில அணில்கள் ஒரே கூட்டில் அதோட உடல் வெப்பத்தை பகிர்ந்துக்கிட்டு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும். அனிமல் கிங்டம்ல அணில்களோட ஃபைட்டும் கூட ஃபுல் ஆக்ஷன் பேக்டா தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாமே கமெண்ட்ல கொட்டிட்டு போங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் லிஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டுடே லிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு வீடியோ லிஸ்ட்ல பார்க்கலாம்.